அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் பாலாஜி. நான் சென்னையில் கொளத்தூரில் வசிக்கிறேங்க. நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் கம்பெனி வச்சுருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். நம்ம ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ யூஎஸோட ஒரு ஃபேமஸ் டாக்டர். அவர் இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்தார். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஸோ அவர் டீனாக இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, யூஎஸ்க்கு போயிடுறாருங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில், நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டலில் அவர் ஒரு சீஃப் சர்ஜனாக ஒரு இதுவாக வந்து ரொம்ப ஃபேமஸ் டாக்டராக யூஎஸ்ல இருக்காருங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு கலையோட தாக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரமணா படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, சுந்தரா டிராவல்ஸ் நடிச்சிருக்காரு. ஸோ அவரு டைரக்ஷன் பண்ணணும், ஒரு படத்தை வந்து சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்க்கணும், மருத்துவம் சம்பந்தமா கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது ஒரு மருத்துவரால தான் அந்த மருத்துவ சம்பந்தமா சொல்ல முடியும் இல்லையா. எத்தனையோ டைரக்டர் இருக்காங்க, எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாம் யாரும் டாக்டர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு சீனியர் டாக்டர்ஸ் இல்லையே. ஒரு ஒரு டாக்டரை வந்து 5 இயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கப்புறம் மாஸ்டர் அண்ட் மாஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தென் அடிஷனல் கோர்சஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு முழுமையான டாக்டர் இன்னைக்கு இல்லையா. ஸோ இந்த வரிசையில ஒரு இத்தனை வருஷம் ஒரு சீனியர் மோஸ்ட் டாக்டர், ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீனா இருந்தவர், ஒரு ஹெச்ஓடியா இருந்தவர். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு படத்தை வந்து மருத்துவத்துல டே டு டே அன்றாட நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில மருத்துவம் பத்தின அவேர்னஸ் யாருக்கா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. மருத்துவம் பத்தின அவேர்னஸ் யாருக்கும் இல்லை. ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம், மாத்திரை எடுத்து போட்டு அந்த நேரத்தை சரியாயிடுது. பட் அந்த மாத்திரை என்னென்ன சைடு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது அவசர காலத்துல அதை நம்ம எடுத்து பண்ணிடுறோம். அது முற்றிலும் தவறும் கூட. ஒரு டாக்டர் கன்சல்டிங் இல்லாம எடுக்கிற மெடிசன்ஸ் என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றது இந்த படத்துல அழகா சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை, அதாவது மக்களுக்காக அரசு இல்லையா. சோ அந்த அரசு என்ன பண்ணுது, அரசு மருத்துவமனையை வந்து இது பண்ணுது. இதனால மக்களோட நலன் அக்கறைக்காக ஒரு அரசு மருத்துவமனை. நம்ம எல்லாரும் அந்த அரசு மருத்துவமனைக்கு போறோமா? இல்ல. ஏன் போறது இல்ல? அங்க இருக்க டாக்டர்ஸ் நம்மள சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓபி சீட்டு வாங்கி லைன்ல நிக்கணும், அந்த சீட்டு வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் வந்து போறது இல்ல, யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல. எல்லாரும் தயவு செஞ்சு அரசு மருத்துவமனைக்கு போங்க. அங்க இருக்கிற உபகரணங்கள் இங்க தனியார் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்காது. அந்த அளவுக்கு லேட்டஸ்டான உபகரணங்கள் அங்க இருக்கு. எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் அங்க இருக்காங்க. அதெல்லாமும் இந்த படத்துல நம்ம சொல்றோம். ஒரு தனியார் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டுக்கும் இங்க அரசு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம அதை கம்பாரிசன் கொடுத்துருக்கோம். இது அரசியல் நோக்கம் கிடையாதுங்க, இது பொதுவான நோக்கம், பொதுமக்களுக்கான நோக்கம், பொதுவான நோக்கம். சோ மக்களுக்கான ஒரு விஷயம், டே டு டே அன்றாட வாழ்ற நம்ம மக்களுக்காக இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு படமா அழகா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதாங்க இது இந்த படத்தோட கம்ப்ளீட் தீம். இதை மருத்துவ தவறுகள் அப்படின்னு இல்லாம இது இதை செய் அதை செய்யாத, இதுதாங்க இந்த படத்தோட கம்ப்ளீட் பேக்ரவுண்டுங்க. இதுல என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, லைக் நான் வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா நடிச்சிருக்கேங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சீரியல் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, லாங் பேக்ல. நான் ரெகுலரா ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மீடியான்றது பெரிய விஷயங்க. அதாவது இந்த மீடியான்றது ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் பெரிய விஷயமும் கூட. ஸோ எதுவுமே ஒரு விஷயம் மீடியால இன்னைக்கு ஈஸியா ரீச் பண்ண முடியும். சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி மெசேஜ் மீடியா, திரைப்படம், இந்த மீடியா வழியா நம்ம வந்து ஒரு விஷயத்த கொண்டு போய் ஈஸியா கொண்டு சேர்க்க முடியும். சோ இதுல நானும் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சி. ஒரு நாங்களாம் விரும்பி பண்ணணும்னு சொல்லலாம். இது கமர்ஷியல்லாம் கிடையாதுங்க, இது அகையே சொல்றேன். பட் இங்க நடிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்களோட ஓன் டேலண்ட், சின்ன சின்ன டேலண்ட், அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்திருக்கும்னு தான் சொல்லணும். மற்றபடி இது வந்து ஒரு பக்கா சப்ஜெக்ட் ஓரியன்டட் மூவி. இது வந்து கண்டிப்பா பேசும் பொருளா, கட்டாயமா வந்து எல்லாரும் அறியப்படும் பொருளாகவும், நிறைய பேர் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு படமாவும் 100% இருக்கும் இந்த படத்துல. ஏன்னா இந்த டே டு டே மெசேஜ், இது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த மெசேஜ் வந்து கட்டாயம் போய் சேரணும். சோ அதுக்காக எடுத்த படங்க அது.